ஊழல் அரசு அமைச்சரை உரிய நேரத்துல கைது செய்யாவிட்டா அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதப்படும் அப்படின்னு திமுகவினருக்கு எச்சரிக்கை விட்டிருக்காங்க அதிமுக காரங்க. திமுகனாலே ஊழல், ஊழல்னாலே திமுக அப்படின்னு மக்கள் கிட்ட பேரெடுத்த விடியா மாடல் திமுக அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில 1020 கோடி ஊழல் பண்ணி இருக்கிறது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. ஆனா KN நேரு மேல வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் திமுக அரசு தாமதம் செய்வது ஏன் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லோரும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேள்வி எழுப்பி இருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது இருக்கும் ஊழல் வழக்குக்கே தடுமாறி போய் இருக்கிற நிலைமையில அமைச்சர் KN நேரு மேல வழக்கு பதிவு பண்ணா கட்சியை களைச்சிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு ஸ்டாலின் பயத்துல இருக்காரு. திமுகவினருடைய ஊழல்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு புரட்சி தமிழர். இனிமேலும் KN நேரு மேல வழக்கு பதிவு செய்யலன்னா CBI விசாரணையை நாடுவோம்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுகவினர் கடிதம் எழுத போவதா எச்சரிக்கையும் விட்டிருக்காங்க. இவங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு மக்களுக்கே நலத்திட்டம் அப்படின்னு திருப்பி கொடுத்தா நாங்க நம்பிடுவோமா? இந்த தேர்தல் நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு மக்கள் ஆவேசத்தை தெரியப்படுத்தி இருக்காங்க.